வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பிரதேசத்தில் அரங்கேறிய பகீர் சம்பவம், 16 வயது சிறுவனுக்கு நேர்ந்த கதி. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம். பொய்யுரைக்கும் கடற்தொழில் அமைச்சர் பதவி விலக வேண்டும். அரகலியவால் கடுமையான சோதனைக்குள்ளான சலேவின் உளவு வலையமைப்பு. ட்ரெலோவிற்குள் வலுக்கிறது உட்கட்சி முரண்பாடு, செல்வத்திற்கு எதிராக மூத்த உறுப்பினர் போர்க்கொடி. கோட்டாபய கைது நிலை, நீதிமன்றத்தில் கோட்டாரிட் தஞ்சம். காவல்துறை உத்தியோகத்தரின் துப்பாக்கி வெடித்ததால் நேர்ந்த விபரீதம். காலி தேசிய வைத்தியசாலை வளாகத்தில் தீப்பரவல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் 16 வயதுடைய சிறுவனை கடத்திச் சென்று தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் 16 வயதுடைய சிறுவனை ஏறாவூர் போலீசார் திங்கட்கிழமை கைது செய்துள்ளனர். இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த போதைப்பொருள் வியாபாரி ஒருவரே குழுக்களை வழிநடத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மோட்டார் சைக்கிள்களில் வாள் மற்றும் கோடரிகளுடன் திரியும் இக்குழுக்களுக்கு இடையில் அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டு வருவதுடன் கடந்த நோன்பு பெருநாள் காலத்தில் இசை நிகழ்ச்சி ஒன்றை பார்த்து திரும்பியவர்கள் மீதும் வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று திரும்பியிருந்தான். தாக்குதல் நடத்தும் போது எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் திங்கட்கிழமை அன்று ஏறாவூர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தாக்குதலில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவன் ஒருவனை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய மற்ற மூவர் தலைமறைவாகியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டறிந்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சமூக நீதி கட்சி, சமூக அமைப்புகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து ஏற்பாடு செய்த அமைதி போராட்டம் இன்று நண்பகல் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக நடைபெற்றுள்ளது. சமூக நீதிக்கான அமைப்பின் தலைவர் அர்க்கம் முனீர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். நாடாளுமன்றில் பொய்யுரைக்கும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கலாநிதி சிதம்பரநாதன் மோகன் கோரியுள்ளார். ஜாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் தெரிவித்தார். இது தொடர்பிலான செய்திகள் வெளியாகிய நிலையில் நாடாளுமன்றில் தான் அவ்வாறு மறுக்கவில்லை என பொய்யுரைத்துள்ளார். இவ்வாறான பொய்யர்கள் அமைச்சராக பதவி வகிக்க முடியாது, அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கோரியுள்ளார். அரசு புலனாய்வு சேவை என்பது இலங்கை முழுவதும் பரவியுள்ள மிகவும் விரிவான மற்றும் சிக்கலான புலனாய்வு வலையமைப்பை இயக்கும் ஒரு நிறுவனமாகும். ஒரு பொதுவான பாதுகாப்பு சூழலில் அரசு புலனாய்வு சேவையானது ஒரு முக்கியமான முன்கூட்டிய எச்சரிக்கை பாத்திரத்தை வகிக்கின்றது. அதாவது நாட்டில் நடைபெறும் எந்தவொரு அரசியல், குடிமக்கள் அல்லது மாணவர் போராட்டம் குறித்த முன்கூட்டிய உளவு தகவல்களை அது பொதுமக்களுக்கு தெரிய வருவதற்கு முன்பே நிர்வாகம் மற்றும் காவல்துறை தலைவர்களுக்கு வழங்குவதாகும். தேசிய பாதுகாப்பின் இரகசியத்தன்மையை பாதுகாக்கும் பொருட்டு அவர்கள் அரசு உளவுத்துறையின் செயற்பாட்டு நுட்பங்களை பகிரங்கமாக விமர்சிப்பதை தவிர்த்தாலும் தேசிய பாதுகாப்பு அமைப்புக்கு அரசு உளவுத்துறை தலைவரின் பொறுப்பு எவ்வளவு தீவிரமானது மற்றும் முக்கியமானது என்பதை புரிந்து கொள்வது அவசியமாகும். நாட்டில் கொழுந்துவிட்டிருந்த உள்நாட்டு யுத்தத்தில் முன்னறிவிப்புகளை துல்லியமாக புரிந்து கொள்ள தவறிய ஒரு உளவுத்துறை தலைவருக்கு ஆயுதம் ஏந்திய சவாலை எதிர்கொள்வதற்கான வியூக தொலைநோக்கு பார்வை இல்லை என்றும் தற்கால இராணுவ திட்டமிடுபவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 2022 ஆண்டின் வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் போராட்டத்தின் போது சுரேசலையின் உளவுத்துறை தலைமை அதன் மிக கடுமையான சோதனைக்கு உள்ளானது. கட்சியின் ஜாப்புக்கு எதிராக செல்வம் அடைக்கல்நாதன் தலைமையில் ட்ரெலோ இருக்கும் வரை அக்கட்சியின் எத்தகைய செயற்பாட்டானாலும் சரி அனைத்திலும் ட்ரெலோவை புறக்கணியுங்கள் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மூத்த உறுப்பினர் ஏகநாதன் விஜயபவானந்தா தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். சில சில்லறைகளின் சில்லறைத்தனமான செயற்பாடுகளால் இன விடுதலைக்காக போராடிய பெருமமைப்பு சீரழிந்துவிட்டது. குறிப்பாக பாலியல் வியாபாரியான இன்றைய ட்ரெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனின் செயற்பாடுகளே கட்சியின் நலிவடைந்து போக பிரதான காரணமாகின்றது. பாலியல் விவகாரத்தில் சிக்கொண்ட பின்னரும் தலைமை பதவியை தக்க வைக்கவென தலைமை குழுவிடம் கெஞ்சி பெற்ற கால அவகாசத்தை பயன்படுத்தி இன்று தனது பதவியை நிரந்தரமானதாக உறுதி செய்திருக்கின்றார் செல்வம் அடைக்கலநாதன்.
இவ்வாறான நிலையில் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக தமிழீழ விடுதலை இயக்கம் மீள புனரமைக்கப்பட வேண்டும். இதே நேரம் ஈழ விடுதலைக்காக போராடியவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தாய் பிள்ளைகள் தான், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. குறிப்பாக எல்லோருக்கும் எதிரான பொது எதிரி எங்கு இருக்கும் நிலையில் நாம் எமக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் இன்றைய நிலைக்கும் காரணம். இவை அனைத்தும் மாற்றப்பட வேண்டும் என தெரிவித்தார். ராஜபக்ஷ அதிகாரத்தின் ஒரு முகமான கோட்டாபய கைது செய்யப்படும் அறிகுறிகள் பையில் இருந்து வெளிவரும் பூனைக்குட்டியாக தெரிவதால் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சதி தொடர்பாக தன்னை குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்வதை தடுக்க கோரி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றில் அவசர ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சதிகள் தொடர்பான விசாரணைகள் திசை திருப்ப கோட்டாபயவின் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டார அண்மைய நாட்களில் குத்தி முறிந்த நிலையில் கோட்டாவுக்கு இப்போதுதான் தூக்கப்படுவேன் என்ற உதறல் எடுத்துள்ளதால் இந்த ரிட் மனு குறித்துள்ளது. ப்ளூமெண்டல் காவல் நிலையத்திற்குள் ஒரு காவல் சார்ஜென்ட் வசம் இருந்த துப்பாக்கி வெடித்ததில் ஒரு காவலர் காயமடைந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று ப்ளூமெண்டல் காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர் என்று துணை அதிகாரியாக பணியில் இருந்த ஒரு காவலர் ஆவர். அதிகாரப்பூர்வ ஆயுதத்தை பெற்று சரிபார்க்கும் போது அந்த ஆயுதம் வெடித்தது. துணை அதிகாரி தனது பணியில் இருந்தபோது அந்த ஆயுதத்திலிருந்து ஒரு தோட்டா வெளியேறி துணை அதிகாரியாக பணியில் இருந்த காவலரின் இடது காலில் கணுக்காலுக்கு சற்று மேலே தாக்கியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காலி தேசிய வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவிற்கு அருகாமையில் உள்ள மின்மாற்றியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. காலி மாநகர சபையின் தீயணைப்புத்துறையுடன் இணைந்து தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்து காரணமாக புற்றுநோய் பிரிவிற்கான மின்சார விநியோகம் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அனுராதபுரத்தில் சிறுமியை தகாத செயற்பாட்டுக்குட்படுத்திய பிக்குவின் மரபணுவை பரிசோதனை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்றைய தினம் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு சென்ற அரச பகுப்பாய்வாளரிடம் தனது இரத்த மாதிரியை வழங்குமாறு பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு அனுராதபுர பிரதம நீதவான் சியபத் சசிந்து விக்ரமரத்ன உத்தரவிட்டுள்ளார். இரத்த மாதிரியை வழங்கிய பின்னர் மேற்கொள்ளப்படும் மரபணு பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அரச பகுப்பாய்வாளருக்கு பிரதம நீதவான் உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் மரபணு பரிசோதனைக்காக அரச பகுப்பாய்வாளரிடம் முன்னதாக அனுப்பப்பட்டிருந்த சிறுமியால் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஆடைகள் அரசு பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக நீட்டம்புவ போலீசார் மேலதிகாரிக்கு சமர்ப்பித்து நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். சிறுமியின் ஆடைகளில் மரபணு காணப்படுவது அந்த பரிசோதனையின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரச பகுப்பாய்வாளரின் அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். சிறுமியொருவரை கொடூரமான முறையில் தகாத செயற்பாட்டிற்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சந்தேக நபரான பிக்கு கடுமையான நிபந்தனைகளின் கீழ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அட்டமஸ்தானங்களின் விகாராதிபதியாக கடமையாற்றி வந்த நிலையில் கடந்த வெசாக் நோன்மதி தினத்தன்று குறித்து பதவி இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.